வெட்டி துளசி சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம துளசியோட அம்மா அன்றைக்கி காலையில் செம்ம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. எப்படியாச்சும் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதனால் கோவிலில் போய் வேண்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து கவிதாவை கூப்பிட்டு, இங்கே பாருமா கவிதா, நான் இப்போது வீட்டில் சொன்னால் எல்லோரும் டென்ஷன் ஆகுவாங்க, அதனால் மண்டபத்துக்கு எல்லாருமே கிளம்புங்க, நான் நேராக மண்டபத்துக்கே வந்துடுறேன், நான் இப்போது கிளம்பி சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னும் போதும் அதை நீங்கள் பாட்டுக்கு என்கிட்ட சொல்லிட்டு போகிறீங்க, கடைசியில் எல்லோரும் என்னத்தான் திட்டுவாங்க, அதனால் லேட் பண்ணாமல் உடனே வந்துருங்க அப்படின்னு போது நான் வந்துருவோமா ஏதாச்சும் சொல்லி எல்லாருக்கிட்டையும் சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கோவிலுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நல்லபடியாக கோவிலுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளே, இப்படித்தான் என் பொண்ணோட வாழ்க்கை ஒன்று நாசமாக போயிட்டு, அதே மாதிரி என்னோட அஞ்சலியோட வாழ்க்கையை எந்த ஒரு குறை இல்லாமல் நீ தான் பார்த்துக்கணும், என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அவளுக்கு எந்த குறையும் வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெட்டியோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம வெட்டியோட அம்மா அப்பா மகேஷுக்கு சடங்கு செய்யணும் இல்லையா, அதனால அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வெட்டி வந்தது, டே வெட்டி வாடா, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம், நம்மளை மரியாதையாக கூப்பிட்டுருக்காங்க, முன்னிட்டு நடத்தி தரணும்னு. அவங்க பேச்சுக்காச்சும் மரியாதை கொடுக்க வேணாமா வா அப்படின்னு போது, அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்க, அவளை பற்றி நீ கதைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்க, நீங்கள் என்னன்னா அந்த குடும்பத்துக்கு வர சொல்கிறீங்க, நான் தான் சொன்னேன்ல அந்த குடும்ப முகத்தில் முழிக்கிறதே நான் பாவமாக நினச்சிட்ருக்கேன், இன்னொரு வாட்டி அந்த குடும்ப பக்கம் போகணும் அது இதுன்னு கூப்பிட்டீங்க நடக்கிறதே வேறப்பா, ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அவளால் நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் அசிங்கம் ஏற்பட்டுச்சு அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களாப்பா, அதெல்லாம் நீங்கள் மறக்க மாட்டீங்களே, இங்கே பாரு அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களே, இங்கே பாருங்கப்பா ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அவளால் இந்த குடும்பமும் சரி நாமளும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எனக்கு தான் தெரியும், இப்போவும் என் ஆள் மனசில் அது பதிஞ்சு போய் இருக்குப்பா, எக்காரணத்தை கொண்டு இந்த ஜென்மம் மட்டும் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவளை மன்னிக்க மாட்டேன், வேணும்னா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வெட்டி சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பினதும் உடனே வெட்டியோட பாட்டி ஏண்டா அவள் பண்ணதெல்லாம் மறந்துட்டு நீ வேற போயிட்டுருக்க, உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு போதும், ஐயோ அம்மா நீ வேறுமா அவங்க கூப்பிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக ஒன்று நான் போக இல்லை, ஆனால் ஒரு விஷயமா எப்படியோ என் பொண்ணு விஷயம் வழியில் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் எனக்கு அது ரொம்ப அசிங்கமாக போயிடும், இப்போது அவங்க பேச்சுக்கு நம்ம கொஞ்சம் இறங்கி போகிறது தான் நமக்கு நல்லது, மற்றபடி நான் ஒன்றும் ஆசைப்பட்டுலாம் போகலை அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வெட்டியோட அம்மா என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அப்போது நீங்கள் விருப்பப்பட்டு வரலையா, அதெல்லாம் சும்மா நான் உண்மையிலேயே ஆசைப்பட்டு தான் வரேன், சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷ் வீட்டுக்கு வராங்க. ஸோ மகேஷை கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு வராங்க. இந்த பக்கம் எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம துளசியோட அம்மாவும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு ஆட்டோவில் ஏற எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம வெட்டி வராங்க. ஆமா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு உங்க பொண்ணோட கல்யாணம், நீங்க அங்க இல்லாம இங்க மூணாவது மடிசி மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க, ஆமா நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துல நிக்கலையா அப்படின்னு போது, இல்லப்பா சாமிக்கிட்டே வேண்டிட்டு போகலான்னு வந்தேன், ஐயோ அம்மா சரி வாங்கம்மா நானும் போற வழியில உங்களை ட்ராப் பண்றேன் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு வெட்டி கூட கிளம்பி வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம துளசியோட அம்மா வெட்டி பைக்ல இருந்து இறங்குனது நம்ம துளசி பார்த்துட்டு இருக்காங்க. துளசி வெட்டி பார்த்துடுறாங்க, இவனுக்கு வேற வேலையே இல்லை, ஆகும்னா என் குடும்பத்தையே சுத்தி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம துளசி செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. ஆகா நம்ம ஆளி இங்கதான் இருக்கு போலையே அப்படின்னுட்டு செம்ம ஹாப்பியா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டு, டே அண்ணி இங்க தாண்டா இருக்கா அப்படின்னதும் சூப்பர்னு, அதான் நம்மள கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருக்காங்கல்ல, அப்போ கண்டிப்பா நாம போறேங்கிற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம துளசி வராங்க அந்த இடத்துக்கு. ஆமா இவன் கூட இல்லை எதுக்குமா நீ பைக்ல வர, உனக்கு வேற வண்டியே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம துளசியோட அம்மாவை காணணும் மண்டபத்தில் இருக்கிற எல்லாரும் தேடிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம துளசியோட அம்மாவே வந்திருப்பாங்க. ஏமா இப்படி பேசுறேன், இந்த தம்பி எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்குமா தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயங்கள் நம்ம வெட்டி அவங்களுக்கு பண்ண உதவி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ அவ்வளவா, சரிம்மா மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு போது, பரவாயில்லம்மா இருக்கட்டும்
இருக்கட்டும் தம்பி பாப்பா வந்து ஏதாச்சும் குடிச்சிட்டு போ அப்படின்னுட்டு போனதும் இந்த பக்கம் துளசி வராங்க. மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், இங்க எல்லாமே புரியாம தானீங்க நடந்துட்டு இருக்கு, பரவாயில்ல அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம துளசி சரிங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்லையா அப்படின்னு போது, ஏங்க இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ எங்க அம்மாவுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இப்ப கிளம்புறீங்களா அப்படின்னுட்டு துளசி போயிடுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ